ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக மக்களே வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விடுகதைகள்லாம் பார்த்து. மீண்டும் நான் விடுகதைகள், பழமொழிகள், இன்னும் வழக்கமாக நான் பேசுவேன்ல குட்டி கதைகள்லாம் சொல்லுவேன். இந்த அரேபியர்கள் கதைகள், அப்புறம் ஜென் கதைகள், அப்புறம் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் கதைகள், இப்படி ஏகப்பட்ட கதைகள் நம்ம ஆரம்ப காலங்களில் பேசி கொண்டு இருந்தோம். மீண்டும் அது நான் கையில் எடுத்துக்கினேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம், நடுவில் நிறைய கோச்சிங் என்னால் அவங்க வீடியோ சரியாக பார்க்க மாட்றாங்க, போகிறாங்க, எதுக்கு தண்டத்துக்கு. ஏதோ நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு சேனல் வச்சுன்னு இருக்கிறோம். இவங்க வியூஸ் போடுவாங்க, காசு கொடுப்பாங்கன்றதுக்காக ஜான்பாஸ்கோ ஒரு காலத்துலேயும் வாழ்ந்ததில்லை, வாழவும் மாட்டேன். இப்போ மோகனா என்ட்ரிக்கு அப்புறம் நான் நிறைய சிந்திக்கிறேன். சரி, மறுபடியும் சும்மா எல்லாரையும் திட்டாமல் கண்ணா முன்னான்னு கழுவி ஊற்றாமல் மறுபடியும் எப்படி நான் ஆரம்ப காலங்களில் சேனலை ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி ஒரு காமெடியாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தனோ அதே மாதிரி மறுபடியும் அந்த ஆக்டிவ்னஸ்க்கு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ விடுகதைகள் உங்களுக்கு நல்லா தெரியும், விடுகதைகள் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதை நம்ம அறிவை வளர்த்து கொடுவதற்கு உதவக்கூடிய மிக மிக பலமான பவர்ஃபுல் சக்தி அது. அதில் எல்லோரும் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் போயின்னு இருக்குது. மக்கள் அவங்க இவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டே இருக்காங்க. எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், நம்ம விடுகதைகளுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டார்ட் டு தி வீடியோ, ரைட்? போகலாமா? இப்போது ஃபஸ்ட்டாக அப்படியே போகிறோம். நான் இந்த விடுகதைகள் அப்படியே நான் படிப்பேன். தெரிந்தவர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் 1 2 3 4 அந்த மாதிரி சும்மா திஸ் இஸ் அ காமெடி. இது ஒரு ஃபன்னு தானே, ஃபன் டைம் தானே, பொழுதுபோக்கு தானே. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பாது என்ன. ஆமாம், பழைய மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி தருவீங்கன்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் ஷார்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ லென்த்தாக போகலாம். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ராத்திரி நீங்கள் தூங்கும்போது அப்படியே சும்மா ஹெட்ஃபோனை அப்படி காதில் போட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமாக தூங்கிடலாம். ரைட்டா? ஓகே, ஃபைன், நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இரவெல்லாம் பூங்காடு, பகலெல்லாம் வெறுங்காடு. அது என்ன? மறுபடியும் சொல்ல நல்லா கேளுங்க. இரவெல்லாம் பூங்காடு, பகலெல்லாம் என்னது? ஓடுது வெறும் காடு. ஓடுது இரவெல்லாம் பூங்காடு, பகலெல்லாம் வெறும் காடு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிடில். செம. ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா தெரியுமா? எனிபடி இஸ் தேர்? கமான் ஒரு 4 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாதா? ஓகே, ஆமாம், நீயே சொல்லிவிடு. வானம் வானம் பார்த்தீங்களா? இரவெல்லாம் எப்படி இருக்குது? அது இருட்டாக மட்டும் இல்லை, மேலே நட்சத்திரங்களோட சும்மா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், இரவை நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஆமாம், ராத்திரி 12 மணிக்கு. ஆமாம், ராஜஸ்தானில் இருக்கிறது இல்லையா, சகாரா பாலைவனம், அந்த மாதிரி பாலைவனத்தில் நடுவில் நின்று வானத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். வித் த ஸ்டார்ஸ், அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அதான் இரவில் அது எப்படி இருக்குது? பூங்காடு மாதிரி இருக்குது. பகலில் நட்சத்திரங்கள் தெரியாது, ஏன்னா சூரியன் வந்துடுது, வெளிச்சம் வந்துடுது. யூ கேனாட் வாட்ச், ஹவு கேன் யூ வாட்ச் மேன்? அது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது ஆன்சர் என்ன? ஸ்கை. வாட் இஸ் இட்? ஆன்சர் என்ன? ஸ்கை, வானம். ஓகே, நெக்ஸ்ட் படாவா? விரலிலே ஒட்டி இருக்கும் தரையிலே முட்டிடும். அது என்ன? விரலிலே ஒட்டி இருக்கும் தரையிலே முட்டிடும் மாடு. எள்ளு கட்டு காலைய பிடிக்கிறவனை போய் முட்டுறதுக்கு. ஓகே, கமான் ஸ்டூடெண்ட்ஸ், குட்டீஸ். ஆமாம், சொல்லுங்கள், யாருக்கு தெரியும்? எனிபடி இஸ் தேர்? 1 2 3 4. பதில் இல்லையே. ஓகே, மோகனா, நீயே சொல்லிடு. கால் மெட்டி. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்கள் இருக்காங்கள்ல, காலில் போட்டுக்குவாங்க தானே, கால் மெட்டி. ஆமாம், கால் மெட்டி போட்டுனா கூட இப்போ காதல் பண்ணுவான். அது அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தானுங்க அந்த காலத்தில். ஆமாம், கால் மெட்டி. ஆமாம், எல்லாம் பார்க்குறவெல்லாம் ஃபிகரை பார்க்கும்போதெல்லாம் சரி, முதல்ல அவன் பார்க்குறது மாற தான் பார்ப்பான். ஆமாம், காலை பார்க்க மாட்டான். திடீர்னு நல்ல அறிவு சிந்தனை உள்ளவன், நல்ல மாமனிதன் அப்படின்றவன் காலை பார்ப்பான். காலை பார்த்துருந்தா மெட்டி போட்டுருந்தா, ஐயோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இவங்களை தப்பான கண்ணோட்டத்தில், கவர்ச்சி கண்ணோட்டத்தில், காம கண்களோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொண்டு போயிடுவான். அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக
அதான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து கால்லெல்லாம் போட்டாங்க, மாட்டிக்கினாங்க. ஆனாலும் இன்னைக்கு காலில் மெட்டி போட்டிருந்தாலும் போடலைனாலும் காதல் போயிட்டு தான் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ நம்மளுக்கு வேண்டாம். ஆமாம், தேவையில்லாத விஷயம். காமெடி, திஸ் இஸ் ஃபன் டைம், பொழுதுபோக்கு. அப்படி உங்களையும் காமெடி பண்ணி, நானும் காமெடி பண்ணி, மோகனாவும் காமெடி பண்ணாதான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும். ஆமாம், நிகழ்ச்சியில் போர் அடிக்க என்ன இருந்தாலும் சும்மா மட 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 மடன்னு பேசிட்டு கிடக்கான்ற மாதிரி இருக்கும். ஸோ திசை திருப்பு போது தான் உங்களை வேறு ஒரு திசையில் நீங்கள் இருப்பீங்க, வேறு ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க. சப்போஸ் இப்போ வாஸ் அ டைம் நோ, லன்ச் டைம் ஆகிருக்கலாம், இல்லை ஆஃபீஸர் உங்களை திட்டிகிட்டு இருப்பான், ஏதோ திருட்டுத்தனமாக செல்ஃபோனை அப்படி சல்லி பார்க்கலாம், அப்படி சல்லி பார்க்கலாம், யார் ரீல்ஸ் போட்டிருக்கான், யார் எதை போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கவனம் அங்கே போகும் பொழுது இது தென்பட்டால் இதையும் பாருங்கள். அடுத்தது பார்த்துடலாமா? அடுத்த ரிடல், அடுத்த விடுகதை என்னவென்றால், தலையில் கிரீடம் உண்டு அரசனும் இல்லை, அப்புறம் தலக்கும் மேனியும் உண்டு பெண் இல்லை, அப்புறம் என்ன சந்தைக்கு வருவது உண்டு, அப்புறம் என்ன விரும்புவார் பலரும் உண்டு. சந்தைக்கு அது வந்தால் எல்லோரும் விரும்ப தானே செய்வான். சந்தைக்கு வந்த பொருளை சந்தைக்கு போனவன் பார்க்காம தான் இருப்பானா, ரசிக்காமல் தான் இருப்பானா? சந்தை எல்லாமே அங்கே கிடைக்கும். பல்லாவரம் சந்தையில் போய் பாரு, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கு, நல்லா ஏமாற்றி அழகாக நாமத்தை போட்டு போயிடுவான். ஆமாம். ஸோ அது மாதிரி தான் என்னது, தலையில் கிரீடம் உண்டு. ரைட், ஓகே, தலையில் கிரீடம் உண்டு, நல்ல மைண்டில் ஏற்றிக்கோ. அதுக்கு அடுத்தது அரசன் அல்ல, ஆனால் அவன் இஸ் நாட் அ கிங். கிங் வச்சுன்னு இருப்பானே ஒரு கிரீடம், இட் இஸ் நாட் தட். ஓகேவா? தலையில் கிரீடம் உண்டு அரசனும் இல்லை. அதுக்கப்புறம் பாரு, தலக்கும் மேனியும் உண்டு, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர், சம ஸ்ட்ரக்சர். ஆமாம், அந்த மாதிரி 36, 28, 36 அந்த மாதிரி தட 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 மீனு 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 கோல்டு மாதிரி. ஆமாம், கோல்டு மாதிரி தான். ஆமாம், கோல்டு இல்லை. ஆமாம், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. வாட்? கில்டரிங் இஸ் ஆல் நாட் கோல்டு. ஓகேவா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ரைட்டா? ஸோ அப்போ என்னது, தலதலக்கும் மேனியும் உண்டு, ஆனால் எதுக்கு இருக்குது, எதுக்கு? ஆமாம், நல்ல மறுபடியும் பாருங்க. தலையில் கிரீடம் உண்டு அரசனும் அல்ல, அதுக்கப்புறம் தலதலக்கும் மேனியும் உண்டு பெண் அல்ல, அதுக்கப்புறம் சந்தைக்கு வருவது உண்டு. ஆமாம், விரும்புகிறார் பலரும் உண்டு, எல்லாரும் அதை விரும்புவாங்க, சந்தைக்கும் வரும். அதுவும் என்ன, அது என்ன, what is that? Anybody is there? ஆன்சர் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? குழு ஏதாவது கேளுங்கப்பா, சொல்லுவோம். ஏதாவது குழு கேளுங்க, சொல்லுவோம். ஓகேவா? கத்தரிக்காய், பிரிஞ்சால். இப்படியே ஸ்போக்கன் இங்கிலீஷும் அது உள்ள பூத்து விட்டுறேன். கத்தரிக்காய்க்கு இங்கிலீஷில் என்னது? பிரிஞ்சால், கத்திரிக்காய். ஓகேவா? சரி, அடுத்தது போயிடலாமா? எல்லா நேரமும் கொட்டும் ஆனால் சத்தம் கேட்காது, அது என்ன? நான் சொல்கிறேன். கண்ணிமை. ஐப்ரோ இல்ல, ஐப்ரோ வேற, ஐலிடு வேற. திஸ் இஸ் வாட்? இமை, ஐலிட். ஓகே, இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? ஐப்ரோ மீன்ஸ் வாட்? இது இருக்குதுல்ல, இந்த முடி. This is called what? How can we call this? Eyebrow. And down one is there, no? This one. ஆமாம், this is eyelid. அது உள்ளார ஒன்று இருக்குது இல்லை, அது கருப்பாக இருக்குது, தட் இஸ் ஐபால். ஓகேவா? சரி, அப்படியே என்னது அது சொன்னது? கண் இமை. ஓகேவா? கண் இமை. எல்லா நேரமும் கொட்டும் ஆனால் வாட்? சத்தம் கேட்காது. அண்டர்ஸ்டுட் அவர்? ஓகே, அடுத்தது போலாமா? ஓங்கி உதைத்தால் ஓடு தயார் அவன் யார்? ஓங்கி உதைச்சா ஓடுவான் அவன் யார்? ஆமாம், யாரு மோகனா? அவன் யாரா குழு கொடுப்பானா? உடனே பதில் சொல்லிடுறிய மோகனா? அவங்கள பயிற்சி பண்ணு, அவங்கள தயார் பண்ணு, அவங்கள ரெடி பண்ணு, அவங்களுக்கு அறிவு ஊட்டு, பால் ஊட்டாத, அறிவை ஊட்டு. அதுதான். அப்ப யார் அதை சொல்லுங்க பார்க்கலாம். Anybody is there? யாராவது இருக்கீங்களா? I'll give you some times, man. டைம்ஸ்லாம் தானே செகண்ட்ஸ் கொடுக்குற, ஒரு 4 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8. யாரும் இல்லையா?
ஓகே. ஸ்கூட்டர். ஸ்கூட்டர் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்து இப்போதான் ஸ்கூட்டர் காலெல்லாம் ஒதுக்க வேணாம். ஸ்டார்ட் ஆகலன்னா ஒதுக்கலாம் தான், ஒதிச்சு தான் ஆகணும். ஆமாம். பட் அந்த காலத்துலலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் செல்ஃபெல்லாம் கிடையாது அப்போல்லாம். தோஸ் டேஸ் இன்னும் இப்போல்லாம் வந்து ஸ்கூட்டரை வந்து காலில் ஒதிச்சு தான் போகணும். சைக்கிள் எப்படி நம்ம மிதி வண்டின்னு சொல்லுறோம் இல்லையா? ஆமாம். எப்படி மிதிக்க அது ஓடுது. அதே போல் தோஸ் டேஸ் அந்த காலத்தில் வந்து ஸ்கூட்டரை வந்து உதச்சி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இக்னிஷியன் கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு கீ போட்டுட்டு தென் ஆஃப்டர்வர்ஸ் what you want to do? You have to kick அந்த ஸ்டார்டர் இருக்குதுல்ல அதை வந்து கிக் பண்ணணும். கிக் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே போயிடலாம். வேகாத வெயிலில் வெள்ளையன் விளைகிறான், அவன் யார்? வேகாத வெயிலில் வெள்ளையன் விளைகிறான். Who's that? சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். வேற க்ளூ சொல்லு. தயிருக்கு யூஸ் பண்ணுவோம். வேற க்ளூ சொல்லு. சாப்பிடத்திற்கும் யூஸ் பண்ணுவோம். மொத்தத்தில் இதனுடைய யூஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லைப்பா. இது இல்லைன்னா எதுவுமே நகராது. ஆமாம். இன்னொரு சூப்பர் குழு ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு மானம் ரோஷம் ஈனம் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லும்போது ஒன்னு சேர்த்தும் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன? ப்ளீஸ் கமான். யாருக்கா தெரியுமா? நான் சொல்கிறேன். இன்னொரு குழு கொடுக்கலாமா? வா. பத்தா அக்கா சொல்லலாம். பத்தக்கா சொல்லுங்க. பக்துக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுப்பா ப்ளீஸ் கமான். இல்ல தனுஷைக்கு சொல்லலாம். என்னடா தனுஷ் உனக்காக தெரியுமாடா? உனக்கும் தெரியாது. போங்கடா போங்கடா. இன்னொரு குழு கொடுக்கிட்டா? இது இல்லைன்னா குப்பையில தான் கொட்டணும். இது இல்லைன்னா குப்பையில கொட்டணும். ஆமா. அது என்ன நான் சொல்றேன். என்ன வாட் இஸ் இட்? உப்பு. உப்பு உப்பு போட்டு சோறு தின்றியா தின்ன மாட்டியா அதான் கேட்பாங்க. எஸ், உப்பு, சால்ட். ஓகே. சால்ட் எப்படி தயாராகுது, எங்கேருந்து தயாராகுது, எப்படி தயாராகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். ஆமாம். இதுக்கு பாத்தி கட்டி நம்ம மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த அந்த கடல் தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை வந்து பாத்தி கட்டி சேகரித்து அது காஞ்சா அது வந்து அங்கே வந்து உப்பாக இருக்குது, உப்பளம். இட் இஸ் கால்டு வாட்? உப்பளம். ஸோ அங்கேருந்து சத்தியாகிரகம் பண்ணார் யார்? காந்தி அவர்கள். எதற்காக பண்ணார் உப்பு சத்தியாகிரகம்? உப்பை வந்து யாரும் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம் நாங்கன்னு சொல்லிட்டு சத்தியாகிரகம் பண்ணார். உப்பு சத்தியாகிரகம். இப்போ தான் வெள்ளைக்காரன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். என்னடா அவங்க உப்பு கொடுக்க மாட்டானுங்க பொழுகுது அப்படி சொல்லிட்டு. அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் செத்தாங்க, போனாங்க, வந்தாங்க. we do want to go inside about it, ரைட்? சரி, அதான் உப்பு. உப்பு மீன்ஸ் வாட்? சால்ட். உப்பு இல்லாத பொருள் குப்பை இல்லை. என்னது? உப்பில்லாத பொருள் இல்லை, உப்பில்லாத சோறு. உப்பில்லாத சோறு, ரைஸ் இன்னும். ஆமாம். உப்பில்லாத அந்த சமையல் விஷயங்கள். மற்றதுக்கு பெருசாக உப்பு தேவையான்னு தெரியல எனக்கு. பட் இட் இஸ் நாட் முக்கியமான ஒரு விஷயம். தென் ஆஃப்டர்வர்ஸ் போயிடலாமா? ஸோ வேகாத வெயிலில் வெள்ளையன் விளைகிறான். அதான் வெயிலில் தான் அவன் வந்து காஞ்சாதான் அவன் வந்து வெள்ளையாவான். வெள்ளையானதான் அவன் உப்பாவான். உப்பானதான் நம்ம அவனை காசை கொடுத்து வாங்கி உபயோகிக்க முடியும். ஸோ ரைட், இது உலகத்துக்கும் மொத்தத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் எந்த இடத்துல உப்பு இல்லைன்னா செத்து தான் போகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உப்பு நிலத்தில் எதுவும் வளராது. ஆமாம். பயிர்கள் இருக்குது இல்லையா, பயிர்கள், அப்புறம் மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கொடிகள், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு நிலத்தில் வந்து வளராது. ரெண்டு விஷயம் நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. தென் ஆஃப்டர்வர்ஸ் மூணாவது ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். 3 எழுத்து முனிவரே, முதல் எழுத்து அழகரே, 3 கோடு முனிவரே. ஆமாம். என்னது? முழிக்கும் அழகரே. முழிக்கும். ஆமாம். முழிக்கும் அழகரே அவர் யார்? வாவ். மறுபடியும் பாருங்க. 3 எழுத்து முனிவரே, முதல் எழுத்து அழகரே, 3 கோடு முனிவரே, முழிக்கும் அழகரே. அவர் யாருங்க அவர்? ஹூஸ் த காய் மேன்? யார் அவன்? 3 எழுத்து முனிவரான், அப்புறம் பார்த்தாக்க முதல் எழுத்து அழகரான், அதுக்கப்புறம் பார்த்தா 3 கோடு முனிவரான். யார் அந்த முழிக்கிற அழகன்? ஹூஸ் திஸ் காய் மேன்? வேர் இஸ் ஹி? யாராவது இவனை பார்த்துருக்கிறீர்களா? பார்த்துருந்தா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன். யார் சொல்லிடு, இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. ஆமாம், நீயே சொல்லு. அனில். ஸ்க்ரூவில். ஆமாம். ஸ்க்ரூவில் அனில். ஆமாம். 3 கோடு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்க.
ஆமாம், ராமர் தான் அந்த 3 கோடை போட்டதா சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்கா இருக்கிற அணிலுக்கு யாரையா அந்த 3 கோடு போட்டது ராமரா? ஆ கேட்குறப்பா, அமெரிக்காவே அணில் இருக்குது. அமெரிக்காவில் போய் போட்டு வந்தாடா ராமர் 3 கோடு. போடு போடு ரோட்டு இப்படியே பேசுங்கடா. ஆளுக்கு மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு முட்டா பசங்களை. ஆ? என்னடா உங்கள் லாஜிக் ஒன்றுமே புரியலடா ஐயப்பா. இங்கே இருக்கிற அணிலுக்கு அவர் போட்டார் 3 கோடு. அமெரிக்காவில் இருக்கிற அணிலுக்கு யாரா போட்டது 3 கோடு? அடப்பாங்களா. சரி, ஓகே, எனிவே நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம்னா வி டூ வாண்ட் டு கோ டீப் இன்சைட். அப்புறம் நமக்கு எதாவது கலாய்ப்பானுங்க. இந்த ஆள் நான் எப்போ பார்த்தாலும் எங்கே வந்தாலும் கலாய்க்கிறானே, நம்மளை மட்டம் தட்டினே இருக்கிறானே, எப்போ பார்த்தாலும் அறிவு இல்லைன்றான், புத்தி இல்லைன்றான், முட்டாளுன்றான், மூதேவின்றான், தர்துரன்றான், உங்களால் தான் வந்து சமுதாயம் அழிஞ்சு போச்சுன்றான், அழியுதுன்றான், சுனாமி வருதுன்றான். ஐ காண்ட் டு எனிதிங் ஃபார் தட், ரைட்? ஆமாம், என் அனுபவத்துக்கு முன்னால் நீங்களாம் ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, எனவே அப்புறம் புரியாத மொழி பேசும் புவனமெல்லாம் பார்த்து வரும், பணம் கொடுத்தால் பறந்து வரும். அது என்ன? திஸ் இஸ் ஆல் ஓல்டு. இப்போல்லாம் இது நடைமுறையில் இல்லை. ஒரு குழு சொல்லிடுறேன். பழமொழிகள் விடுகதைகள் எல்லாமே பழையது, இன்னும் பழைய சோறு மாதிரி தான். பட் பழைய சோறு நல்லது. ஆமாம், அமெரிக்காவில் $30 கொடுத்து வாங்கி தோன்றான். நம்ம வீட்டில் பழைய சோறு துணவே மாட்டோம். நம்ம அமெரிக்காவில் மாச் $30 கொடுத்து வாங்கி சாப்பிட்றான்னு ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஸோ அவன் பழைய சோத்தின் அருமையை தெரிந்து வைத்திருக்கிறான். பழைய சோத்துக்கே சொந்தமானவர்கள் நாம் அதை உண்ணுவதில்லை. ஆமாம், நவீன கலாச்சாரம் அந்த மாதிரி மாற்றி விட்டுருச்சுன்னா பண்ணுறது எல்லாம் சாண்ட்விச்சு, அப்புறம் என்னது பீஸா, பர்கர். வருது தந்தி. தந்தி தந்தி மீன்ஸ் வாட்? டெலகிராம். அந்த காலத்தில் வந்து ஆமாம், டெலகிராம் அந்த காலத்தில் வந்து ஆமாம், ஃபோன் வசதிகள் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை வந்து ஒரு தகவலை பரிமாற வேண்டுமே என்றால், ஆமாம், அது ஆரம்ப காலங்களில் ஓலை சுவடிகளில் தான் வந்து எழுதுவான். அது ஒரு அரசர் வந்து அந்த செய்தியை பக்கத்து நாட்டு அரசனுக்கு கொடுக்குறதா இருந்தால் தங்கிட்ட இருக்கிற மெய்காப்பலன் வேறு யாராவது தளபதி கிளபதி இல்லை ஓடுது அந்த சோல்ஜர் இருப்பான்ல, வீரன், அவன் கையில் அந்த ஓலையை கொடுத்து இந்த ஓலையை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடு, அடுத்த மாதம் நம்ம போர் தொடுக்க வரும்னு அவனுக்கு வந்து எச்சரிக்கை விடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த காலம். தட் இஸ். அதுக்கு முன்னால் எப்படி செய்திகள் வந்து அதுக்கு முன்னால் செய்திகளை எப்படி பரப்பினார்கள்? கல்வெட்டுகளில் எழுதினார்கள். கல்வெட்டுகளில் இன்றைக்கி நிறைய இடங்களில் மலையிலெல்லாம் போய் பார்த்தா இருக்கும். இப்போயோ 1000 வருடத்துக்கு முன்னால் 2000 வருடத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல் கீழே கிடக்கிறதுல கல் அதுலேயே எடுத்து எழுதுவானுங்க. ஆமாம், அம்பிகாவதி, அமராவதி போய் பார்த்தா இருக்கும். எங்கேயாவது எழுதி வச்சுருப்பான். ஏதாவது மலையில் அம்பிகாவதி குடிச்சிட்டு தண்ணியை போட்டு குடிச்சிட்டு நல்ல அம்பிகாவதியாக ஹூஸ் தி கை மேன்? அதான் அம்பிகாவதி தான் நினைக்கிறேன். இன்னொருத்தன் இருக்கிறானேப்பா, பயங்கர காதல் வியாதியா காதல் தோல்வியா? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். அது இருப்பது அவன் கமலஹாசனை விட அந்த அவன் பேர் உண்மையானவன் பேர் ஏதோ ஒன்று தேவதாஸ். தேவதாஸ் பிளடி பகர்ஸ். காதலில் தோல்வி விட்டா தாடி வளர்ப்பானா, தண்ணி அடிப்பானா? என்னடா உங்க லாஜிக்கடா டேய்? 33,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிவாசிகள் எவன்டா தாடி வளர்த்தான், எவன்டா குடித்தான், எவன்டா காதல் தோல்வி, எவன்டா போய் தற்கொலை பண்ணிட்டான்? பைத்தியக்காரர் ராஸ்கல். சரி போங்க, உங்களுக்கு திட்ட முடியாது ஏன்னா. ஸோ அப்படி தான். என்னது இந்த தந்தி இருக்க காலமாக அது கடத்தப்படுகிறது. கடைசியாக ஆமாம், புறா மூலமாக கடத்தினானுங்க. புறா இருக்குதுல்ல, புறா, அதுதான் வந்து செய்திகளெல்லாம் கொண்டு செல்லும். ஃபாரின்களெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்துங்க வரும். அதுக்கு அப்புறம் தான் வந்தது தான் இப்போ அந்த லெட்டர்ஸ் போக்குவரத்து இந்த மாதிரி. அப்போ வந்தது தான் இந்த தந்தி, டெலகிராம். ஆமாம், டக்குன்னு அந்த மிஷினே வந்து என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். காசு கொடுக்கணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போய் தான் கொடுக்கணும். இப்போவும் தந்தி கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போவும் தந்தி கொடுக்குற முறைகள் இருக்குது. பட் அதை காட்டிலும் மிகச்சிறப்பாக இருப்பது மெசேஜ். நம்ம ஃபோனில் ஒரு செகண்டில் அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம், ஒரு செகண்டில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஆமாம், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு. இப்போது நவ டேஸ் நவீன அற்புதங்கள்லாம் வந்தாச்சு. டெக்னாலஜி அப்படி இருக்குது. எலான் மஸ்க் அங்கே
ஸ்பேஸில் பாரு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுன்னுக்கிறார். ஸோ இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகும். சரி, அடுத்தது போயிடலாமா? ஸோ ஆமாம், புரியாத மொழி பேசும் புவனமெல்லாம் பார்த்து வரும். புவனம் மீன்ஸ் வாட்? உலகத்தெல்லாம் பார்த்துட்டு வரும், அதான் புவனம். அப்புறம் பணம் கொடுத்தா பறந்து வரும். காசு கொடுத்தா தான், காசு கொடுக்கறதுனால ஒன்றும் ஆகாது. ஆமாம், சொப்பன சுந்தரியாக இருந்தாலும் துட்டு கொடுத்தா தான் சுந்தரி டான்ஸ் போடுவாள், போட மாட்டா. ஸோ எல்லாமே பணம் கொடுத்தால் பறந்து வரும். அது என்ன? தந்தி, டெலகிராம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பள்ளிக்கு போக மாட்டான், பாடம் படிக்க மாட்டான், சரியாக கணக்கு சொல்வான், அவன் யார்? இவனும் ஒரு புது பையன் தான். பழைய பையன் வேற பையன், அவன் வேண்டாம். புது பையன், ரொம்ப நல்ல பையன், சிறப்பான பையன். எல்லோரும் பேக்கெட்லேயும் இருக்கும், எல்லோரும் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு செல்ஃபோனில் கூட இருக்கும். ஹூஇஸி? யார் அவன்? நான் சொல்கிறேன். சொல்லு. கால்குலேட்டர். எஸ், கால்குலேட்டர், கணக்கு போடும் மிஷின். கால்குலேட்டர். பள்ளிக்கு போக மாட்டான், ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? நானும் அதே மாதிரி. பாடம் படிக்க மாட்டான். ஈ யூஸ் டு ஸ்டடியா வாட்? நோ, படிக்கலாம் மாட்டான். தென் ஆஃப்டர் சரியாக கணக்கு சொல்லுவான், ரொம்ப கரெக்டாக. ஆமாம், மேக்ஸ்னா அப்படின்றத நமக்கு சொல்லிடுவான். அவன் தான் யார்? கால்குலேட்டர். ஆமாம், நவீன காலத்து நாயகன், உலக நாயகன் சொல்லலாம், விண் நாயகன் சொல்லலாம். கமலஹாசனை போய் உலக நாயகன்வான், விண் நாயகன்வான். கமலஹாசன் யாருக்கு ஒரு கால்குலேட்டர் பண்ணுற வேலை அவர் பண்ணுவாரா? அவரை போய் பாராட்டுறான், சீராட்டுறான், கட் அவுட்டு வைக்கிறான். இப்போ வேறு எம்பி ஆக்கிட்டானுங்க, என்னமோ போங்க. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? கட்டாமல் கறக்காமல் காடேறி தெரியாமல் நின்ற இடத்தில் ஒரு படிப்பால், அது என்ன? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிடல். வெரி சிம்பிள். எல்லாரும் பலகாரங்க வீட்டில் அவங்க வீட்லேயே அது வளரும். மஞ்ச காமாலை வந்தால் இதை கொடுப்பார்கள். ஆமாம், உண்மை. மஞ்ச காமாலைக்கு மிகச்சிறந்த மருந்து. ஆமாம், குழந்தைங்களுக்கு சூடாயிட்டா இதை கொடுப்பார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், உலகத்திலேயே முதன்மையான மருந்து என்னவென்றால் இதுதான். காலையில குடிப்பாங்க. இது காலையில் குடிப்பாங்க. இன்னும் சட்னிக்கு ரொம்ப முக்கியம். கோகேனேட். சரியா? கட்டாமல் கறக்காமல் காடேறி பிரியாமல், என்னது? நின்ற இடத்தில் ஒரு படி பால். அதான், எங்கே சுத்தமான போவானா, வீட்டுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு தென்னை மரம் வாங்க. ஆமாம், ரேஷன் கடையில் கேளு, எனக்கு ஓசியில் அரிசி வேணாம், மிக்சி வேணாம், அப்புறம் என்னது விடுது, அந்த டிவி எதுவுமே வேணாம், எங்களுக்கு வீட்டுக்கு வீடு ஆளுக்கு 10 தென்னங்கன்றுகள் கொடப்பா, தென்னங்கன்றுகள் கொடப்பா, நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்துக்கிறோம். வறுமை மிகப்பெரிய பேரிடர் காலங்களில் அது வளர்ந்து எங்களுக்கு இளநியை தரும். அப்படி கேளுங்க. இளநீர் சாப்பிட்டால் போதுமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் ஐயா கூறுவார், இளநீர் போதும். உலகத்திலேயே சிறந்த முதன்மை மருந்து, மெடிசன் எதுவென்றால் அது இளநீர் தான். அது வெறும் மஞ்சக்காமாலையை மட்டும் குணப்படுத்துதான் நீங்கள் நினைக்காதீங்க. டெய்லி எப்படி காலங்காத்தால ஒரு முட்டை சாப்பிடு டாக்டர் சொல்கிறான். காலங்காத்தால ஒரு அவிச்ச முட்டை, டெய்லி ஒரு முட்டை எப்படி நீங்கள் சாப்பிடணுமோ அதே மாதிரி டெய்லி ஒரு இளநீர் சாப்பிடுங்க. என்ன நோய் வந்துடுதுன்னு நம்ம பார்த்துடும். அதெல்லாம் வராது. பட் யூ ஓன்ட் டூ, நீ எங்கே செய்ய போகிற? செய்ய மாட்டேன். வி டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் மேன். உனக்கு தான் அந்த மாதிரி மைண்டு கிடையாது. ஆமாம், யூ டோன்ட் ஹேவ். நோ, உன் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதில் நீ எப்போ ஆசைப்பட்டுருக்க? நீ ஆசைப்பட மாட்டிய? சரி, அதுதான் முக்கியம். ஆசைப்படு, உன் உடல் மீது ஆசைப்படு. உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா, உன் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். உன் மனம் உன் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? அதுக்கு மருந்து எது இப்போ நம்ம சொல்லணும், இளநீர் போன்ற மாதிரியே சாப்பிடு. மனம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். சூடாகாது, டென்ஷன் ஆகாது, ஸ்ட்ரெஸ் வராது. சொல்லு, அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் தேர். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். யார் டூ நோ என்ன மகனா? அதுக்கு என்ன மகனா அதுக்கு ஆன்சர் நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஆன்சர் சொன்னது என்னன்னா ஐயா, இளநீர். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? வெள்ளைக்காரி வெளியே வந்தால் கொள்ளை கூட்டம் மொய்க்குது. அவை என்ன? வெள்ளைக்காரி வெளியே வந்தால் கொள்ளை கூட்டம் மொய்க்குது. ஒருதன் கமான் டால், ப்ளீஸ் கமான் மேன். என்ன எல்லாம் அப்படியே உக்காந்துனே இருந்தா எப்படி?
அவனே ஆன்சரும் சொல்லிடுவான், ஓசிலேயே அவனே எல்லாத்தையும் கொடுத்துருவான். இப்படியே வாழ்ந்தா எப்படி? டோன்ட் ஹேவ் மைண்ட் ஆஃப் வாட். சரி நான் சொல்கின்றேன். இரு வரேன், கொஞ்சம் குழுவாது கூடு. சரி தனுசு சொல்லுவான். தனுசு டேய், நீ காலையில் இதை பண்ணி நீ எதை குடிக்கணும்னாலும் இதை சேர்த்துக்கிட்டு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஒரு கசப்பு, ஒரு பயங்கரமான ஒரு கசப்பு, அதை வந்து சுவைக்க சொல்றாங்க, இல்லை குடிக்க சொல்றாங்க. அது சுகர் இருக்கிறவர்கள் இதை கம்மியாக போட்டு குடிக்க வேண்டும். அப்போ பார்த்துக்கடா, எப்பா டேய் சுகர் பேஷண்ட்டு உனக்கு தான்டா. காலில் புண்ணுக்குதா? இருக்குமே. அப்போ கண்டிப்பாக கால் மேலே இவர் உட்காந்துன்னு இருப்பாரு. நான் சொல்றேன், சர்க்கரை எறும்பு. ஆமாம், ஓகேவா? அதாவது வெள்ளைக்காரி வெளியே வந்தால், சக்கரை வெள்ளையாக தானே இருக்குது, வெள்ளைக்காரி வெளியே வந்தால் கொள்ளைக்காரி கூட்டம் மொய்க்கும். கொள்ளைக்கார கூட்டம் எது? எறும்பு, ஆண்ட். வெள்ளைக்காரி என்பது இங்கே சர்க்கரை என்று கூறப்படுகிறது, சுகர். கொள்ளைக்காரி என்று இங்கே குறிப்பிடப்படுவது எது என்றால் எறும்பு, ஆண்ட். ஏன் எறும்பை கொள்ளைக்காரி என்று சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா? எறும்பு இருக்க மழை காலங்களுக்கு வேண்டும் என்று வெய்ய காலத்திலேயே கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கோம். சாரையாக போகும், வீரர்கள் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், சுறுசுறுப்பில் ரொம்ப சிறந்தவை. ஆமாம், எறும்புகிட்ட இருந்தது தான் நம்ம வந்து சுறுசுறுப்பு கற்றுக்கணும். ஆனால் நம்ம எங்கே எழுந்திருக்கிறதே ராத்திரி, காலையில் தூங்கிட்டு ராத்திரி தூங்கிட்டு ராத்திரி எழுந்திரிக்கிறாயா? எப்படி? எப்போ தான் எழுந்திரிக்கிறா? எப்போ தான்? நத்திங் டூயிங். ஆமாம். ஸோ அந்த கொள்ளைக்கார கூட்டம் என்பது எதற்காக அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எறும்புகளுக்காக சொல்லப்படுவது தான். காலி பண்ணி விட்டுரும். ஆமாம், சர்க்கரை ஆகட்டும், அது ஆகட்டும், இதாகட்டும், 10 நாள் வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிடு. வீட்டில் அரிசி பருப்பு கருப்பு அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவர் புதர்களை வச்சுப்பார். செம்மையாக பாதுகாத்து வச்சுப்பார். நமக்கு ஒன்றுமே இருக்காது. அப்புறம் அது கரையானா மாறி போயிடும். ஆமாம், நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து ஆமாம் கூவத்தை தூர் வாருன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்தா கூவத்தை தூர் வாராமல் எல்லாத்தையும் ஆட்டைப்பட்டார். அதுக்கப்புறம் சரி மழை காலத்தில் அப்படியே கூவத்தில் வாட்டர் கீட்டர்லாம் தண்ணி கிணிலாம் வந்தது. அப்புறம் நான் போட்டு விட போகிறேன், ஆமாம் பார்க்காக போகிறேன், கூவத்தை வந்து நான் பார்க்காக போகிறேன், போட்டு விட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்தாங்க, அதையும் ஆட்டிய போட்டார். என்னையா வாட் ஹேப்பன்? நாங்கள் பணம் கொடுத்துமே ஏன் கூவம் இன்னும் தூர் வாரப்படவில்லை, கூவத்தில் ஏன் படகு ஓடவில்லை? இப்படிலாம் கேள்வி. சர்க்கார் கமிஷன் ஒன்று இருக்குது. ஆமாம், சர்க்கரை ஊழல். ஆமாம், அந்த சர்க்கரை ஊழல் அப்போ அது எப்போ 70s நினைக்கிறேன், அந்த மாதிரி காலகட்டத்தில். அப்போது கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் கேட்குது, ஆமாம் சரி சர்க்கரை காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு ஓகே. ஆமாம், சர்க்கரை காணாமல் போயிடுச்சு, என்னப்பா பண்ணிச்சு? இப்போ காணாமல் எப்படிங்க போயிருக்கோம்? எறும்பு தின்னுடுச்சு, கரையாமல் நினச்சிட்டீங்க. சாரி, எறும்பு தின்னுடுச்சு அப்படின்ட்டார். எப்படியா? எறும்பு தின்னுடுச்சு. ஆமாம், எப்படி சர்க்கரை வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுங்க, எறும்பு தின்னுடுச்சுன்றாரு. அப்படியா? எறும்பு தின்னுடுச்சா? அப்போ அந்த கோணி என்ன ஆயிடுச்சு? கோணியை கரையாந்து நின்றுச்சுட்டார். கோணியை கரையாந்து நின்றுச்சுட்டார். அப்போ சர்க்கரையும் போச்சு, கோணியும் போச்சா, நாங்கள் விட்ட காசு போச்சா? அப்படி தான் அந்த போட்டு மாட்டுறோம். ஆமாம், ஆனால் போட்டெலாம் விட்டாரு, 2-3 நாள் ஓடிச்சு. இங்கே தான் இதோ சென்னையில் மவுண்ட் ரோட்டில் இரு. ஸோ போட்டு விட்டார், 2-3 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் போட்டு ஓடல. ஆமாம், வெள்ளைக்காரங்க வந்து அப்படியே அந்த ஆளுங்கள்லாம் போட்டில் வீட்டில் சவாரியெல்லாம் பண்ணுவாங்கல்ல, நின்று போச்சு, போட்டு வச்சுட்டாங்க, போட்டில் இனிமேல் ஓடாது. ஏன் ஒய் ஏன் முதல்ல வந்துருச்சா? எங்க கூவத்தூர்ல முதல்ல வந்ததுனால சரி ஓகே, முதல்ல வந்துருச்சு, சரி அதை சரி பண்ணுறேன், முதலையை பிடிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி பணம் கேட்டீங்க, நாங்களும் கொடுத்தோமே, என்னாச்சு? முதலையை பிடிக்கிறதுக்கு செலவாயிடுச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கருணாநிதி மாதிரி ஒரு கேரக்டர் இந்த உலகத்துக்கு இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மொத்தம் தமிழ்நாடு இல்லை, மொத்தம் காலியாகிடும், எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். பார்த்துங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டர். இந்த அதிமுக எல்லாம் வயசாகிடுச்சு, அவனுங்களுக்கு அழிஞ்சிடுவான்.
செத்துவான். ஆனால் போய் அடிக்க வேணாம், பிடிக்க வேணாம், கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்டா குவார்டரையும் பிரியாணியை வாங்கி துண்டு 500 காசை வாங்கி தின்னுவிட்டு உயிரிலும் மேலான ஓட்டை போய் வித்த நாதாரி மனிதனாடா நீ. ஒரு ஓட்டுருவு எவ்வளோ முக்கியமானது. ஒரு தலைவனை உருவாக்கக்கூடிய ஒரு ஓட்டை அல்ப அல்லக்கைங்க நொல்லக்கைங்களுக்கெல்லாம் போட்டு தேசத்தை நாசமாக்கி எவ்வளோ ஒரு பிரியாணி ஒரு குவார்டர் 500 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 27 பைசாடா முட்டாள். நீ வாங்கி துண்ணிய 500 கணக்கு போட்டினா 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 27 பைசா தான். இப்படி உன் ஓட்டை போட்டு உன் பிள்ளைங்களை பசியிலையும் பட்டியிலையும் ரோட்டில் விட்டுட்டியாடா நாடாரி. மக்களாடா நீங்கள். குழந்தைகள் மேலே பாசம் காட்டல, அதுங்களை படிக்க வைக்கல, அதுங்களுக்கு பசிச்சப்போ சோத்தை போடலை, ரோட்டில் விட்டுட்டு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ எல்லாம் ஜான் பாஸ்கோ உனக்கு மரியாதை கொடுக்கணும். ஜான் பாஸ்கோ கடவுளுக்கே மரியாதை கொடுக்க மாட்டான். உன்ன மாதிரி தேச துரோகி 5 500 ரூபாய்க்கும் பிரியாணிக்கும் குவார்டருக்கும் ஓட்டை விற்கிற ஒரு எச்சை நீலாம் எங்கிட்டலாம் போய் மரியாதை எதிர்பார்க்கலாமா? 1000 ஜென்மங்கள் ஆனாலும் சரி ஜான் பாஸ்கோ உங்களை மதிக்க மாட்டான். என் பேர் ஜான் பாஸ்கோ, புரியுதா? என் பேர் என்ன? ஜான் பாஸ்கோடா. அவனா ரோட்டில் போகிறவன் பேர் வைக்கல. எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கிறார். சார் எங்கள் பையனை போட்டுருக்குறான் பேர் வைங்க சார். தடுவீரம் பிடிச்சார் ராஸ்கர். நீயா பேர் வச்சுக்கிறது? அப்புறம் அவனையா கூப்பிட்டு நீ பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கிறது? ஏன்னா நீ தான் பெற்றியா இல்லை கூப்பிட்டு பேர் வைக்கிற சொல்கிறானே அவன் உன் பொண்டாட்டிகிட்ட பெற்றானா? என்னடா கருமம் உங்கள் ஆச்சு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். ஆமா, யாருக்கு யார் சொல்றது? நம்ம ராமச்சந்திரனை போல்வார்கள் இந்த உலகத்துல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆமா, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் இங்க வேற யாரும் ஒரு நல்லவரை நான் பார்க்கவில்லை. அப்படி யாராவது நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. நீ சொல்லு, நான் இருக்கனே சொல்லு. ஏன்னா 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் சொல்லுப்பா. 800 கோடி பேர் ஒரே ஒருத்தர் நான் அவரை விட சிறப்பாக வாழ்ந்துருக்குன்னு சொல்லு. இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆமாம். ஸோ அப்படிதான். ஸோ சர்க்கரை கமிஷனில் எறும்பு தின்னுச்சு. சரி, எறும்பு ரைட்டு, ஓகே. சர்க்கரை இருந்த கோணி என்னவாச்சு? கோணியை கரங்கையான் தின்னுச்சு, ரைட்டு, ஓகே. கூவம் ரைட்டு, போட்டு ஓகே, ரைட்டு, ஓகே. முதலை ஓகே, ஆமாம். முதலையை பிடிக்கிற காசு எல்லாத்தையும் ஆட்டே போட்டாங்களா அப்பா. தயவு செஞ்சு பெற்றோர்களே, உன் குழந்தைய வைக்காத, கல்யாணம் கட்டாத, லவ் பண்ணாத. என்ன நீ இதெல்லாம் பண்ணனா பாவி ஆயிடுவேன். ஐயா அவர்கள் 3 சொல்லியிருக்கிறார். கல்யாணம் கட்டக்கூடாது, கல்யாணம் தாலி கட்டக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதான். ஐயாவை பின்பற்றுங்கள். என்னெல்லாம் யாரையும் பின்பற்ற வேண்டாம். ஏன்னா ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன்டி இருக்காங்க. அப்படி இல்லை, ஆன்டி இருந்தாலும் பற்றற்று இரு. துறவியை போல் வாழ். தொட்டும் பட்டும் படாமலும் இலைமறைவு காய்மறைவு. தூரத்தில் இருந்து பார் நிலா அழகு, கிட்ட போனால் நாரிடுவேன். எல்லாம் எட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அழகு தான், கிட்டத்தில் போனால் அது முட்டும். ஆமாம், புரியுதா? இதனுடைய பழமொழி எனக்கு புரியவில்லை ஐயா. ஓகே, அதை நம்ம அப்புறமாக நாங்கள் ஆன்டியிடம் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசுறது உங்களுக்காக தான், புரியுதா? அப்படியே ஒரு ஜோக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கின்னு ரிடில்ஸ் விடுகதைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கினேன். அப்படியே எங்களுடைய சொந்த கருத்தையும் நாங்கள் சொல்வது நீங்கள் தெளிவடையாதான். எனக்கு கருத்துக்கள் தெரியாது, ஐயா சொல்ற கருத்தை நான் கேட்கின்றேன், அவ்வளவுதான். பாவம், அது மோகனாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. 2வது விடுகதைகளுக்கும் நான் பேசுவதற்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. நான் இடையில என் விஷயத்த சொல்லிடணும். எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்புல தான் நான் உன்னை வறுத்து எடுக்க முடியும், புரியுதா? நீ அப்பளம் சுடணும்னு சொன்னாங்க, வானலில் எண்ணெய் கத கத கதன்னு கொதிக்கணும். அப்போ தூக்கி அப்பளத்தை அப்படி போட்டால் தான் அப்பளம் கைக்கு வரும். நான் அப்படித்தான். வேற ஒரு விஷயத்த பேசுறதா அப்படியே சீனை போட்டு என் சொந்த விஷயம் சொந்த கருத்தெல்லாம் அப்படியே திணிச்சு விட்டுரும். விடுகதை என்னும் ஒரு வார்த்தை நூலிலே ஐயாவின் சொந்த கருத்துக்களையும் அரசியலையும் சேர்த்து பேசுகிறார். கண்டிப்பா, டெஃபினட்டா. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்வேன். 34 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மகனா இப்ப நீ
கேள்வி கேளுங்க, நான் டக்க டக்க டக்குன்னு சொல்லிடுறேன். எங்க விட்டுட்டேன்? இந்த பாரு எனக்கு சக்கரை. தெரியும் தெரியும். சர்க்கரை எறும்பு என்று சொல்லிவிட்டீர்கள். ஆமா. இப்பொழுது நான் சொல்கின்றேன். ஓகே. சின்ன பெட்டிக்குள்ளே ஆ. சீராக அடுக்கி இருக்கு, அது என்ன? சின்ன கட்டுக்குள்ளே சீராக அடி இருக்கு. நான் ஏற்கனவே அந்த புக்கு எங்கிட்ட தான் இருந்தது, படிச்சுட்டேன். தீக்குச்சி ஓகே. எங்கிட்ட தான் இருந்தது. அப்பவே பார்த்துட்டேன், பதில் பார்த்துட்டேன். தீக்குச்சி. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வராதவன் வந்தால் திறக்காதவனும் திறப்பான், அவன் யார்? நான் வந்து அடிக்கடி காலையில வந்து உட்கார்ந்து ஒரு நியூஸ்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி பண்ணுவேன். ஐயா சொல்லுவார், காலையிலேயே வாமா அப்படின்னுவாரு. வராதவன் வந்தால் போனு இல்ல, போன்ல எனக்கு வராத, நான் சைலன்ஸ்ல போட்டிருக்கேன். மெசேஜா? இல்ல, வந்து நான் காலைல வந்து ஆனா வாயை பொளப்பேன். தூக்கம் கூட கிடையாது. ஆமா, கோட்டுவாய். நான் காலைல வந்து உட்கார்ந்து ஒரு 2 நியூஸ் படிச்சோட கோட்டுவா ஒரு ஐயா காலையிலேயே கோட்டுவா விட்டா விளங்கிடுவாரு. யாப்பிங் நோ. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் சொல்றேன். அண்ணன் தம்பி சேர்ந்தால் போதும், எல்லோரையும் வெட்டுவார்கள், அவர்கள் யார்கள்? அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா எல்லாரையும் வெட்டுவாங்களா? ஆமா. என்ன அது? அது என்னதுன்னே தெரியல. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தால் எல்லோரையும் வெட்டுவார்கள். What is it, man? யாருக்கா தெரியுதா? சூப்பர். Anybody? துணி தைக்கும் போது கூட அது யூஸ் பண்ணுவாங்க. துணி தைக்கும் போதா? கத்திரிக்கோல். தெரியுதா? சிசர் மேன், சிசர், யூ நோ, சிசர் கட் பண்ணல. அண்ணன் தம்பி இப்படி தான். ஓகே, பாருங்க. விரிந்திருக்கும் பாயை சுரட்ட முடியல. என்னது? விரிந்திருக்கும் பாயை சுருட்ட முடியல. ஓகே. அதிலிருந்து தங்க காசை எண்ண முடியல. ஓகே. அது என்ன? தெரிஞ்சு போச்சு எனக்கு அது எதுன்னு. வானம். அப்புறம் இன்னொன்னு வரும். அது நட்சத்திரம் இல்ல. விண்மீன். விண்மீன் நட்சத்திரம் தானே? ஆமா. எனக்கு இருந்தாலும் வந்து அது வந்து நான் இச்சித்தன வர இதுல வி இன் மீன் அப்படி வரும். அதான் விண்மீன்கள். விண்மீன்கள் மீன்ஸ் வாட்? ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் மீன்ஸ் தமிழ்ல நட்சத்திரங்கள். இன்னும் நிறைய ஒரு கேலக்ஸி நிறைய படிச்சிருக்காரு. ஏன் சொன்ன போனா சூரியன் கூட நட்சத்திரம் தான். சரி, ஓகே. காற்று நுழையாத பச்சை குடத்தில். என்னது? காற்று நுழையாத பச்சை குடத்தில் தண்ணீர் நுழைந்தது. குளமா குடமா? குடம். குடத்தில். 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 காற்று நுழையாத பச்சை குடமா? ஆமா. தண்ணீர் நுழைஞ்சது, அது என்ன? காற்று நுழையாத பச்சை குடம். காற்று நுழையாம இந்த உலகத்துல எதுவுமே வாழ முடியாது. நான் சொல்கிறேன், இளநீர். அது உள்ள காற்று இருக்குது. ஆமா, சரி, ஓகே. எனவே இளநீ இருக்கு இல்லைங்களா? இளநீ, தேங்காய், எல்லாவற்றில் உள்ளும் காற்று இருக்குது. காற்று இல்லாமல் வேலைக்காவது. காற்று இருக்கு. சூரியன் பார்க்காத நீர் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீர், அது என்ன? என்ன? சூரியன் பார்க்காத நீர் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீர். அதான் குளிர்ச்சியா, இது குடிங்க. அப்பதான் அது கூட இளநீர் தான். ஓகே. என்ன? சூரியன் பார்க்கல, சூரியன் பார்க்க முடியாது இல்லையா? அதான் கரெக்ட் தான். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஐயா சொன்னது கரெக்ட். ஆமா. தென் அடிக்கடி தாவுவான், அரசியல்வாதி அல்ல, அவன் யார்? சவுகுட இல்ல, முன்னன்னு இருக்கு. ஆமா, அடிக்கடி. ஆமா, இவன் சரியில்லைன்னா அந்த கட்சிக்கு போயிடுவான், அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சிக்கு போவான். ஆனா ஒரே கட்சியில் இருக்கும் உன்னதமானவர் யார் என்றால் ஐயா ஜான் போஸ்கோ ஐயா அவர்கள். எண்ணி இப்ப அவருக்கு வயசு 67 65. இன்னைக்கும் அவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வழியில தான் அண்ணா பெருஞ்சர் அண்ணாவை பற்றி பின்பற்றுகிறார். நமக்கும் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. என்னை அந்த வகையில் வந்து என்னை உயர்த்தி பார்ப்பதற்கு நன்றி. நாம் நிச்சயமா, ஆனால் அவர்களை போல உயர்ந்தவன் அல்ல. ஆமா ஆமாம், அவங்க வேற, அவங்க ஸ்டைல் வேற, அவங்களுடைய வாழ்வாதாரம் வேற, அவங்களுடைய அந்த கஷ்டம், அவங்க பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்கள் 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 மக்கள்னு அவங்க வாழ்ந்தாங்க. நான் அப்படி இல்லை. நான் ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு. நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனிதன். ஜாலி தான். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து மற்றபடி என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆமாம், நான் எந்த மக்களுக்கு எப்போ போய் நான் என்ன யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா, நான் சும்மா ஏதாவது வளரின்னு இருப்பேன், அவ்வளோதான். சும்மா இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க நல்லா இருக்க சொல்லுவேன்.
காரணம் என்னன்னா, நம்மளும் அவர்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நல்லா இருக்கலாம்ல. அதுக்கு தான். எல்லாரும் கெட்டவங்களா இருந்து சிலர் மட்டும் நல்லவங்களா இருந்தா அந்த நல்லவங்களுக்கு அந்த கெட்டவங்களால ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்குது. வெளில போக முடியல, வர முடியல, சாப்பிட முடியல, நல்லதை பேச முடியல, எங்கே பார்த்தாலும் ஒரே எப்போ சாக்கடையில் எப்படிப்பா ஒரு செந்தாமரை எவ்வளோ நேரம்பா இருக்கும், குப்பைக்குள்ளார ஒரு வைரம் எவ்வளோ நேரம்ப்பா இருக்கும். சரி, குப்பைக்குள்ளேயும் வைரம் இருக்குது, சக்கடையிலையும் செந்தாமரை இருக்குது, செந்தாமரை பூ என்னமோ பூக்கள்லாம் வளருது. பட் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. தப்பிச்சுமா ஒன்றுமா ஆய் சொல்லிட்டு அப்படியே ஓடிடலாம். எப்படியாப்பா இந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு என்னப்பா எப்படியாவது நழுவுன மீன் மாதிரி இங்கேருந்து எகிரணும் அப்படி சொல்லிட்டு ஓடியாந்து இந்த மாதிரி கட்டில் அடியில் பட்டு கிடக்க வேண்டியதான். சரி, அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அது என்ன? ஐயோ பயமாகுது. இப்ப என்ன குத்துவாங்க. நம்ம வந்து இருவர கிராமத்துல எல்லாம் குத்துவாங்களா? உரல் அடி வந்து மறுபடியும் சொல்லு. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அது என்ன? ராமஜாரஜன் படத்துல அடி அடி அது குத்துறாங்களா? அந்த உமியானது வந்து காட்டுக்கு ஏன் உமியை போட போறான்? நடு வந்து சரி, ஓகே, அத உரல் தானே, அதான் நெல் அரிசி. நெல் அரிசியா? ஓகே, ஆமா. உமி வந்து காட்டுக்கு உரமா போட்டுருவானோ? நல்லா மாட்டுக்கு போடுவான். உமி மாட்டுக்கு போடுவான். அதான் நெல் அரிசி. நெல் அரிசி, ஓகே. ஓகே, நெல் அரிசி. வாட்? அப்புறம் காசியிலிருந்து கல்கத்தா, காசியிலிருந்து கல்கத்தா வரை அசையாமல் போகும் வண்டி, அது என்ன? காசியிலிருந்து கல்கத்தா வரை அசையாமல் போகும் வண்டியா? ட்ரெயின் கூட அசைஞ்சு தான் போவோம், ஃப்ளைட்டும் அசைஞ்சு தான் போவோம், காற்றும் அசைஞ்சு தான். காற்றுன்னா கல்கத்தா ஏன்னா அதான் அண்டார்டிக்காக்கே போயிடும். பட் யார் இவன் அசையாமல் போகக்கூடியவன் யார்? அசையாமல் போகக்கூடியவன் யார்? ஆமாம், நம்ம பேசுகிற பேச்சு கூட 7 நிமிஷத்தில் வந்து சூரியனை சென்று அடையுது என்கிறார்கள். விஞ்ஞானத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம நடந்து போகிறோம். ஆமாம், என்ன சொல்கிறீங்க? நடந்து போகிறோமா? பாதை பாதை அசையாமல் இருக்கிறதா? நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சாலை மீது போகக்கூடிய கார்கள், அப்புறம் கண்டெய்னர், அப்புறம் லாரி, இதெல்லாம் ஏறி அந்த ரோடு மோசமாகி பள்ளம் விழுந்து அப்புறம் வந்து அந்த அப்படியே வந்து உடஞ்சி சிதறி அசைந்து நெளிந்து குனிந்துன்னு போயிடுது. அப்போ எப்படி அது? நோ, திஸ் இஸ் ராங். இந்த காசியிலிருந்து கல்கத்தா வரை அசையாமல் போகும் வண்டி, அது என்ன? சாலை தான். அதான் ரோடு தான் பாவம். இந்த உலகத்தில் வந்து ரொம்ப அடி வாங்குறதே ரோடு தான். ஆமாப்பா, எவ்வளோ பேர் தான்ப்பா அதுவும் சுமக்கும்ப்பா. Oh my God. Next. எவ்வளோ போயிருக்கு? எவ்வளோ 42 மினிட்ஸ் ஆச்சு. சரி, ஓகே, அப்படியே வந்து போதும். சொந்த கதை சோக கதை அப்படின்ற மாதிரி இப்போ மோகனாவுடைய சொந்த கதையை உள்ளே பூத்துடலாம். ரிடில்ஸ் பார்த்துட்டீங்க, நம்மளையும் பார்த்துட்டீங்க, காமெடியாக பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வந்து மோகனா நீ இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புற மோகனா? சொந்தமா சொல்லு. புக்ஸ்ல உள்ளது வேணா. குழந்தைங்க என்னன்னா, நல்ல குழந்தையில நல்ல ஆரோக்கியமா சுட்டி கதை, இந்த விடுகதை, பழமொழிகள், அம்மா அப்பா சொல்ற பேச்சை நல்லபடியா கேட்கணும். அதுக்கப்புறம் பள்ளியில போய் கவனமாக ஆசிரியர் சொல்றதை கேட்க வேண்டும். ஆசிரியர் தான் நம்மளுக்கு குரு. அம்மா, தாய், தந்தை, குரு, தெய்வம். அதாவது அம்மா அப்பாவுக்கு அடுத்தது குருவா யாரை வைக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்களை மட்டும்தான் வைக்கிறார்கள். அதற்கு அப்புறம்தான் கடவுளையே வைக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம். அதாவது மாதா பிதானா அம்மா அப்பா, குருனா நம்மளுடைய ஆசிரியர் குரு. இவரும் என்னிட குருதான். நான் வந்து இவரிடம் கற்றுக்கொண்ட எல்லா முறைகளும் சரி, விடுகதையில வரும் பழமொழிகளும் சரி, எல்லாமே நுணுக்கமாக ஒண்ணுமே தெரியாத போல ஒரு பொம்மையாட்டும் வந்த என்னை ஒரு வாரத்துக்குள் என்னை வந்து இப்படி இதற்கு உண்டான அர்த்தத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு என்னை வளர்த்து என்னை தேற்றியவர் ஐயா ஜான் பாஸ்கோ ஐயா அவர்கள்தான். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை அம்மா அப்பா தேற்றுவதை போல குருனா ஆசிரியர் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைகளையும்
அவர் தேற்றுவார். அதாவது பள்ளியில் போய் கவனமாக செயல்படுங்கள், மாணவ மணிகளே நன்றாக செயல்படுங்கள் என்று சொல்லி மோகனா சொல்வதை வந்து நல்லா கேளுங்க. மோகனா சொல்வது முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான், பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இருவருக்குள்ள வந்து ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும். நல்ல அறிவுடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கல்வி முக்கியம். கல்வி முக்கியம் என்றால் அதற்கு ஆசிரியர் முக்கியம். ஆசிரியர் முக்கியம் என்றால் எப்படி அவரே வந்து அவரே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஆசிரியர். அவர் வந்து கோபமாடி இப்போ நீங்களாம் நான் நிறைய படிக்கிறேன். பேரண்ட்ஸுங்க போய் அது வாத்தியார் வந்து பிள்ளைகளை அடித்து விட்டார் என்று பேரண்ட்ஸு போய் ஸ்கூலில் போய் அவரை வெளியே இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் பேட். இது ரொம்ப இது நாகரிக கேடு இல்லை, இது உலக அழிவுக்கு அடையாளம். ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அவர் பொறுப்பில் கொடுங்க, அவர் வந்து பார்த்துப்பார். அதே நேரத்தில் எல்லா ஆசிரியர்களும் சரியானவர்கள் கரெக்டானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். பட் எனிவே நமக்கு வந்து நம்ம நல்ல அறிவு, அந்த மாதிரி சித்தாந்தம், கொள்கை, இந்த மாதிரி புத்தி, ஒரு விஷயத்தை 10 தடவை 100 தடவை சிந்திக்கக்கூடிய திறன் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப, ஏன்னா பிள்ளை சொத்து தான் இந்த உலகில் மிகப்பெரிய சொத்து. ஸோ இந்த பிள்ளைகளை வந்து பட்டினி போட்டு அது ஆரோக்கியம் இல்லாமல் அதுக்கு அறிவு இல்லாமல் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. மெயினாக கடைசியாக நான் வழக்கமாக எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உயிரிலும் மேலான ஓட்டுரிமையை கோட்டருக்கும் பிரியாணிக்கும் 500 ரூபாய்க்கும் தயவுசெய்து விற்று கெட்ட தலைவர்களை உருவாக்கி விடாதீர்கள். அப்படி உருவாக்கினால் எப்படி நீங்கள் காலமாக எப்படி நீங்கள் காலமாக இன்று இந்த செகண்ட் வர கொத்தடிமையாக இருக்கீங்களோ இப்படியே தான் இருக்க வேண்டி வரும். ஸோ அன்பானவர்களே, வாலிப பெண்களே, வாலிபர்களே, உங்களை நம்பிதான் இந்த உலகம் இருக்குது. வருங்கால தூண்கள் நீங்கள். இந்த கிழவனுக்காக இந்த உலகம் காத்திருக்கல, உங்களுக்காக இந்த உலகம் காத்திருக்கு. ஐயோ இந்த இளைஞர்கள் வருவாங்க, இந்த உலகை சீர் செய்வாங்க, இதை வளைஞ்சி ஒடிஞ்சி அப்படியே கிடக்கிற இந்த உலகத்தை நிமிர்த்துவாங்க அப்படி சொல்லிட்டு இளைஞர்களுக்காகவும் வாலிப பெண்களுக்காகவும் இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ வாலிபர்களே, இளைஞர்களே, நல்லா வேலை பாருங்கள், கொஞ்சம் தூங்கணும், கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் ட்ரெஸ் வேணும். பணம் பின்னால் தயவு செஞ்சு ஓடாதீங்க, கொள்ளைக்காரன் வந்து தீன்பிடுவான். ஆமாம், திட்டு போயிடுவான். பீரோ பிள்ளைகள்லாம் இருக்கலாம், ஜன்னல் வழியாகவே எடுத்துடுவான். ஸோ அனிவே மாரியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், நாங்கள் மீண்டும் அடுத்த இதுவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர் மோகனா. தேங்க்யூ.